ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் வந்து ஏப்பம். ஏப்பம் விடுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏப்பம் விட்டாங்கன்னா பக்கத்திலே இருக்க முடியாது. பெரிய அளவுக்கு சத்தம் வரும். அந்த அளவுக்கு அவங்களால ஏப்பம் விடுவாங்க. சாப்பிட்டா உடனே அவங்களுக்கு ஏப்பம் வந்துரும். லேசா இப்படி குத்துனா அவங்களுக்கு வயத்திலேயோ அல்லது எங்கேயாவது ஒரு பிடிச்சதுமே ஏப்பம் வரும். அந்த வாய்வு எங்கிருந்து வருதுன்னே அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க உடம்புல வந்து ஏப்பம் வரும். அது வந்து சத்துக்கள் குறைபாடு, உடம்புல வந்து சத்துக்கள் குறைபாடு வந்ததுனால ஏப்பம் வர ஆரம்பிச்சிரும். இளம் வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஏப்பம் வராது. உடம்புல உள்ள சத்துக்கள் எல்லாம் வெளியாயிடுச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏப்பம் வரும். ஏப்பம் வரும்போது செமிக்கக்கூடிய தன்மை இல்லாம போயிடும். அவங்க சாப்பிட்ட சாப்பாடு மீண்டும் வெளியில வர ஆரம்பிச்சிரும். அது வந்து உள் உறுப்புகள்ல புண்ணு இருக்கும், வயிற்றுக்குள்ள புண்ணு இருக்கும். புண்ணு இருந்தா வந்து அந்த ஏப்பம் வரும். அவங்க ஏப்பம் விடும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல 10 வீட்டுக்கு அந்த பக்கம் கேட்கும். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஏப்பம் விடுவாங்க. அந்த ஏப்பம் வந்து பித்த ஏப்பமா இருக்கலாம், இல்லைன்னா புளிச்சி ஏப்பமா இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஏப்பமா இருந்தாலும் வயிற்றுக்குள்ள சிறிதளவு புண்ணு இருக்கும். அந்த புண்கள் வந்து ஆறாம அந்த ஏப்பம் வந்து சரியாகாது. வாய்வுகள் உண்டாகும் பொருட்கள் அவங்க சாப்பிட்டா அதிக அளவு அவங்களுக்கு ஏப்பம் வரும். அது மட்டும் இல்லை, அதிக அளவு காற்றும் வெளியாகும். காற்றும் வெளியாக முடியாத இதுல அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடும். இந்த ஏப்பம் போனாதான் அந்த நெஞ்சு வலி சரியாகும். இந்த நெஞ்சு வலி வரும்பொழுது ஏப்பம் வராம இருந்துச்சுன்னா அவங்க உயிரே போற நிலைக்கு ஆயிடுவாங்க. அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து வயிறு முழுவதும் பெருசாகிட்டு இருக்கும். உள்ள வெறும் காத்துக்கள் தான் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய வயிறா இருக்கும். லேசா வயிறுல இந்த பக்கம் இந்த பக்கம் வாயில வந்து ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், காத்து வந்துகிட்டே இருக்கும். சிலரை நீங்க கையை பிடிச்சாலே ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வருது அதுன்னா அவங்களுக்கே தெரியலன்றாங்க. ஏன்னா இல்ல, அந்த சத்துக்கள் குறைபாடு. குடல்ல வந்து ஒரு பகுதியில புண்ணு இருக்கும். ஏன் புண்ணு இருக்கு? அவங்க நேரத்துக்கு சாப்பிடாம காலையில சாப்பிட வேண்டிய உணவை மத்தியானம் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்ற உணவை இரவு சாப்பிட்றது. அப்போ ஒருவேளை சாப்பாடு குறைந்ததால அந்த குடல்ல உள்ள சுரப்பிகள் சுரந்து குடல்ல ஒரு பகுதியை புண்ணாக்கி இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து கண்ட உணவு எடுத்திருப்பாங்க. முதல்ல வந்து கடினமான உணவை சாப்பிடுவாங்க. கடினமான உணவுனா சப்பாத்தியோ அல்லது பரோட்டாவோ சாப்பிட்டு அதுக்கு மேல வந்து அவங்க இட்லியோ தோசையோ சாப்பிட்டாங்கன்னா அது தவறா செய்யும். அதுக்கு மேல ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, முதல்ல போய் இருக்கிற உணவு வந்து சீக்கிரம் செமிக்கணும். இந்த சப்பாத்தியோ பரோட்டாவோ அது சீக்கிரம் செமிக்காது. அதுக்கு மேல போய் இருக்கிற சாப்பாடோ அல்லது தோசையோ இட்லியோ அல்லது இடியாப்பம் எதை சாப்பிட்டுருந்தாலும் அது சீக்கிரம் செமிச்சிடும். சீக்கிரம் செமிச்சிருச்சுன்னா கீழே உள்ள உணவு செமிக்கலைன்னா அந்த மேலாடிக்கிட்டே இருக்க செமிச்ச உணவு அப்போ வந்து அந்த இடத்த வந்து புண்ணாக்கிறோம். அந்த இடம் புண்ணாகும் போது அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குண்டாயிட்டே போகும். இல்லை, சிலர் மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. இது ரெண்டுமே நடக்கும். ஒரு சிலர் வந்து ஒல்லியாயிட்டு போவாங்க, ஒரு சிலர் அதிக அளவு குண்டாயிட்டே போவாங்க. ஏன் எதுக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதிக அளவு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்ற உணவுல வந்து அவங்க உருளைக்கிழங்கு, மொச்சப்பருப்பு, தட்டைப்பருப்பு, பட்டாணி இவைகளெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் சாப்பிட்டா அதிக அளவு வந்து அவங்களுக்கு வந்து காற்றுகள் உருவாகும். இந்த கொத்தவரங்காய்ன்னு சொல்லுவோம். அந்த கொத்தவரங்காயை சாப்பிட்டாலும் அதிக அளவு வாய்வு உண்டாக்கும். அவங்களுக்கு ஏப்பம் வந்து வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அருவருப்பா இருக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஏப்பம் வரும். அந்த சத்தம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே ஒரு அருவருப்பை உண்டு பண்ணும். அந்த அளவுக்கு அவங்க ஏப்பம் விடுவாங்க. அது விடாம இருந்தாங்க, அவங்க கையை வச்சு மூடி மறைச்சாலோ அல்லது வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். மூச்சு முட்டி இருதய அடைப்பு ஏற்படும். அதனால அவங்க கண்டிப்பா அந்த வாய் திறந்து விட்டு தான் ஆகணும். அதை கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏன்னா இதுல முதல்ல வந்து வில்வம், இந்த வில்வத்துல வந்து பழத்தை எடுத்துக்கணும். வில்வம் பழத்தை எடுத்துக்கணும். வில்வம் காய் தேவை கிடையாது. வில்வம் காயை பயன்படுத்தாம வில்வம் பழத்தை எடுத்துக்கணும். வில்வம் பழம் எங்க இருக்கும்? சிவன் கோயில்களில் கிடைக்கும். இப்போ வந்து நல்ல பழம் பழுத்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த பழத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தலாம். இந்த பழங்கள் எடுத்து பயன்படுத்தும் பொழுது அதிக அளவு ஏப்பம் வர்றவங்களுக்கு அந்த ஏப்பம் வர்றதுக்கான இருக்கிற இடத்துல இருக்க புண்களை ஆற்றக்கூடியது, வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடியது வில்வம். வில்வத்தினுடைய சுவை பார்த்தீங்கன்னா கசப்பு, கொஞ்சம் இனிப்பு கலந்த ஒரு கசப்பு இருக்கும். அதை வந்து நஞ்சு கலந்த இனிப்புன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சிவன் நஞ்சை எப்படி முழுங்கினாரோ அதே மாதிரி இது ஒரு நஞ்சு கலந்த இனிப்பா தான் இருக்கும். அந்த நஞ்சு கலந்த இனிப்போட நம்ம இதை சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்களை ஆற்ற வல்லது. இந்த புண்களை ஆற்றணும்னா இந்த வில்வம் பழத்தை எடுத்துக்கிறணும். ஓமம், ஓமத்தை நம்ம ஏன் பயன்படுத்தணும்னா, ஓமம் சாப்பிட்டோம்னா வயிற்றில் உள்ள வாயுகள் வெளியாகும். சில பேர் பார்த்தீங்கன்னா வயிறு எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கு சாப்பிட்டதுமேனுவாங்க. இவ்வளோ ஓமம் எடுத்து இவ்வளோ வெல்லம் எடுத்து நல்லா இடிச்சோ அல்லது வாயில போட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா வாயுகள் உடனே வெளியாக ஆரம்பிச்சிடும். வாயு வெளியாகும் போது அவங்க உடம்புல வந்து வாயு தொல்லை இல்லாமல் போயிடும். அப்போ ஏப்பத்துக்கும் இந்த வில்வம் பழத்துக்கும் ஒன்று சேரும். இந்த ஓமத்தை வந்து கொடுக்கும்போது வில்வம் பழத்தோட ஒன்று சேரும்போது அந்த காற்றுகளை வந்து சீக்கிரம் வெளியேற்றும். இந்த ஓமத்தை சாப்பிட சாப்பிட உடல்ல உள்ள காற்றுகள், வீணான காற்றுகள் வந்து வெளியாகும். சிலருக்கு காத்து போய் முட்டியில நின்றுக்கிறோம், இடுப்புல போய் நின்றுக்கிறோம், விழாவில் நின்றுக்கிறோம். இந்த கர்ப்பமுற்ற பெண்களுக்கு
பானையோ ஏதோ தூக்கும் போது இந்த மூச்சு பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னா அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த வாய்வு இருக்கும், அந்த அந்த இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கும் இது சிறந்த மருந்து. அதோட சேர்த்து கொத்தமல்லியை சேர்க்கிறோம். கொத்தமல்லி வந்து வாயுகளையும் கலைக்கும், உள் உறுப்புகளை சரி செய்யும். அது மட்டும் இல்ல, அந்த பித்த நீர்களை வெளியேற்றும், வாயு தூண்டக்கூடிய அனைத்து பொருள்களையும் கட்டுப்படுத்தும், அனைத்து சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தும். அதனால தான் இதை வந்து நம்ம மசால் பொடியில சேர்க்கிறோம், பொரியல்ல சேர்க்கிறோம், அல்லது நம்ம சட்னியில சேர்க்கிறோம். கொத்தமல்லியை எல்லாத்தையும் சேர்க்க சேர்க்க உடலுக்கு வந்து அதிக நன்மையை செய்யக்கூடியது. கொத்தமல்லி விதையை பயன்படுத்தலாம், இலையை பயன்படுத்தலாம். ஆனால் இதுக்கு வந்து விதையை தான் பயன்படுத்தணும், இலை தேவையில்லை. பனை வெல்லம் எடுத்துக்கிறோம். பனை வெல்லம் வந்து குளிர்ச்சி உண்டாக்கி உடல்ல உள்ள புண்களை ஆற்றக்கூடியது. பனை வெல்லம் சாதாரணமா ஒரு நாளைக்கு 50 கிராம் சாப்பிட்டா உடலுக்குள்ள இருக்கிற புண்கள் சுத்தமாகும். இருதயத்துல உள்ள அடைப்புகள் மீண்டும் வந்து திறக்கப்படும். சொல்லுவாங்க இருதய குழாயில அடைப்பு இருக்குன்னு. பனை வெல்லம் சாப்பிட சாப்பிட இருதய குழாயில உள்ள அடைப்புகள் வந்து சரியாயிடும். அந்த அடைப்புகள் வந்து சிறுக சிறுக கரைஞ்சி அடைப்பு இல்லாமல் போயிடும். அதனால பனை வெல்லம் சேர்க்கிறோம். இதோட சேர்ந்து ஆட்டுப்பால் எடுத்துக்கிறோம். ஆட்டுப்பால் சாப்பிட்டா குடல்ல உள்ள புண்கள் முழுவதும் ஆற ஆரம்பிச்சிடும். புண்ணு இருந்தா தான் அவங்களுக்கு வந்து நிறைய வலி வரும். அந்த புண்ணு இருக்கும்பொழுது மேலே வந்து குடல்கள் வீங்க ஆரம்பிச்சு, வீங்க வெறும் காத்தா நிற்கும். அந்த காத்து என்ன போகும், மேலாம்ல தான் மீண்டும் வரும். அப்போ வந்து ஏப்பமாக தான் வரும். அந்த காத்து வெளியேற வெளியேற தான் அவங்களுக்கு வந்து சுகமா இருக்கும். எதை சாப்பிட்டாலும் புண் மேலே போய் படும்பொழுது மீண்டும் வந்து ஊத ஆரம்பிச்சிடும். லேசா புண்களை சொரிஞ்சு விட்டா எப்படி வீங்குமோ வலிக்குமோ அதே மாதிரி வயிற்றுக்குள்ள எந்த ஒரு உணவு போனாலும் அந்த குடல்ல உள்ள புண்கள் மேல பட்டதும் குடல் வீங்க ஆரம்பிச்சு காத்தை நிறைச்சிக்கிறோம். காத்து வரும்பொழுது அது வாய் வழியா வரும்பொழுது அதிக அளவு ஏப்பம் வரும். அதிக அளவு ஏப்பம் வரும்பொழுது அந்த துர்நாற்றத்தோடு ஏப்பம் வரும். அவங்களுடைய உமிழினுடைய வாசம் முழுவதும் நாற்றமாக மாறி வரும். நம்ம வாய்க்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உமிழ். வாயை விட்டு வெளியில வந்தா அது நரகல். அந்த நரகல் மாதிரி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு அருவருப்பை தூண்டக்கூடியது. அதனால உள்ள குடல்களை முதல்ல பாதுகாக்கணும். நல்ல உணவுகளை எடுத்துக்கணும். சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவு எடுக்கணும். ஆவியில் வெந்த பொருள்களை சாப்பிடணும். ஆவியில் வெந்ததுன்னா இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி பொருள்களை எடுத்துக்கணும். புட்டு இவைகளை எடுத்து சாப்பிட்டோம்னா சீக்கிரம் செமிக்கும். சீக்கிரம் செமிக்காத உணவுகளை கண்டிப்பா எடுக்கக்கூடாது. நெல்லிக்காய் ஜூஸு, எலுமிச்சம்பழம் ஜூஸு, ஆரஞ்சு பழ ஜூஸ் இந்த சாறுகளை பழச்சாறுகளை கொடுக்கவே கூடாது. இப்படி கொடுத்தாங்கன்னா புண்கள் அதிகமாகும். அதுல அன்னாச்சி பழம் கொடுத்தாங்கன்னா அதிக அளவு புண்கள் உண்டாகி அதிக அளவு ரணமாயிடும். குடல்கள்ல ரணமானா நாக்கை நீட்ட சொன்னோம்னா நாக்கு முழுவதும் புண்ணா இருக்கும். நாக்குல ஓரங்கள் முழுவதும் புண்ணா இருக்கும். எதுக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனதுமே நாக்கை நீட்டுன்னு சொல்றாருன்னா வயிற்றுக்குள்ள புண்ணா இருக்கான்னு நாக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்ல வயிற்றுக்குள்ளேயே பாக்குறாங்கன்னு சில பேர் கேட்பாங்க. கிடையாது, நாக்குல இரு பக்கமும் புண்ணா இருந்தா குடலுக்குள்ள புண்ணு இருக்குன்னு அர்த்தம். குடலுக்குள்ள புண்ணு இருந்தா சத்து குறைஞ்சு போயிடும். சத்து குறைஞ்சு போனா உணவு சாப்பிட முடியாது. உணவு சாப்பிட முடியலன்னா வெறும் காற்று தான் வயிற்றுல நிறையும். வெறும் காற்று வயிற்றுக்குள்ள நிறைஞ்சிருந்தனா அது புண்களை உண்டாக்கி இருக்கும். அந்த சுரப்பிகள் வந்து வெளியாகிறத தடுத்து நிறுத்தணும். அந்த ஏப்பம் வர்றதை கட்டுப்படுத்தணும். இந்த ஏப்பம் வர்றதை கட்டுப்படுத்துறதுக்கான மருத்துவத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வில்வம் பழத்துல முதல்ல எடுக்கும்போது இதுல வந்து சொலை மாதிரி இருக்கும். இது ஆரஞ்சு பழ சொலை மாதிரி இருக்கும். இதுல ஏன்னா அதுல ஒரு தேன் மாதிரி ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் வந்து வேறொரு மருந்துக்கு நம்ம இன்னொரு நாளைக்கு செய்யலாம். ஆனா அது வந்து அதிக அளவு கசப்பு தன்மை இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த தேன் மாதிரி இருக்கும். உள்ள இந்த தேன் மாதிரி இருக்கிறத சாப்பிட்டோம்னா அதிக அளவு கசப்பு இருக்கும். இதுல உள்ள தேன் மாதிரி உள்ளதை ஒதுக்கி நல்ல சதைகளை மட்டும் நம்ம பிரிச்சு எடுக்கணும். சதைகளை மட்டும் இதுல வந்து இந்த மாதிரி ஓட்டோரம் இருக்கிற சதைகளை நம்ம எடுத்து இதை வந்து நம்ம மருந்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து சாப்பிடும்போது முதல்ல லேசா கசப்பா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பழம் ஒரு ஆள் சாப்பிட்டுருவாங்க. பத்தாது, அவங்களுக்கு அடுத்த பழத்தை தேடி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஓட்டை முழுவதும் அப்படியே பல்லுலயே சுரண்டி எடுத்துருவாங்க. இதை வந்து முதல்ல வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனா சாப்பிட ஆரம்பிச்சா தினந்தோறும் ஒரு பழம் சாப்பிடுவாங்க. தினந்தோறும் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அதிக அளவு ஞாபக சக்தி இருக்கும். அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அந்த எண்ணங்கள் மட்டும் இல்ல, வயிற்றுல உள்ள புண்கள் எல்லாமே ஆற ஆரம்பிச்சிடும். இது வந்து சிவன் கோயில்கள் மட்டும்தான் கிடைக்கும். இதை வந்து எல்லாரும் சாப்பிடலாம். சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதுல வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கோம். இது அதிக அளவு நல்ல பழுத்த பழம், நல்ல ருசியும் மனமும் சேர்ந்து இருக்கும். இதுல இனிப்பு சுவையோ வேண்டான்னு சொல்றவங்க கூட கண்டிப்பா சாப்பிட தோணும். இதோட சேர்த்து கொத்தமல்லியை வந்து லேசா வறுத்துக்கிறணும். கொத்தமல்லியை வந்து லேசா பொன் வறுவலா வறுத்துக்கிறணும். பொன் வறுவலா வந்து சிறிதளவு எடுத்துக்கங்க போதும். ஒரு கிராம் அளவுக்கு எடுத்தா போதும் கொத்தமல்லி. அதோட சேர்ந்து ஓமம் வந்து 1 கிராம் அளவுக்கு எடுத்தா போதுமானது. ஓமம் வந்து பயன்படுத்தணும். இது ரெண்டையும் வந்து லேசா வெடிக்கிற அளவுக்கு அதை வந்து லேசா வறுத்து எடுக்கணும். வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்தாலே போதுமானது.
ஜாலியாக இந்த போட்டு இந்த லேசாக பொரிச்சு எடுத்ததை இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கிறணும். இதை நல்லா பொரிச்சு எடுத்ததை நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும். இதை வந்து வேணும்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், தவறு கிடையாது. எதில் அரைச்சாலும் நமக்கு தேவை தூள் ஆகணும், இடிக்கலாம், இடிச்சும் எடுத்துக்கலாம். இது ஒரு கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால், இந்த காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து இதை நேரடியாக அப்படியே போட்டுக்கிடலாம். ஆற வச்ச பாலில் இந்த மாதிரி போட்டுட்டு இதோட சேர்ந்து வில்வம் பழத்தை வந்து 3 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. 3 கிராம் அளவுக்கு இதோட எடுத்துக்கணும். நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறம் தான் பனை வெல்லத்தை சேர்க்க முடியும். இப்போ அந்த சூடாக இருக்கிற பாலில் சேர்த்தோம்னா அந்த பால் தெரிஞ்சிடும், பால் கெட்டு போயிடும், அந்த பாலை யாரும் குடிக்க முடியாது. அதனால் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த பனை வெல்லத்தை சேர்க்கணும். பனை வெல்லத்தை சேர்த்தோம்னா இதனுடைய முழு பலனும் இதில் கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக தேவை, இனிப்பு தேவைன்னா அதிக அளவுக்கு பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் சூடோட பால் இருக்கும்போது கண்டிப்பாக பனை வெல்லம் சேர்க்கக்கூடாது. பனை வெல்லம் சேர்த்தோம்னா பால் தெரிஞ்சிடும், பாலை குடிக்க முடியாது. சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கலக்கிட்டு இந்த பாலினுடைய நிறமும் மணமும் வந்து வில்வம் பழம் சேர்ந்துருக்கு, இதோட சேர்ந்து ஓமமும் மல்லி விதை, தனியா விதை சேர்த்துருக்கோம். இந்த பாலை வந்து சாப்பிட்டாங்கன்னா இதை சாப்பிட அவங்க வயிற்றுல இருக்கிற புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும், ஏப்பம் வர்றது நிற்க ஆரம்பிச்சிடும். ஏப்பன்றதே வராது. ஏப்பம் வருதுன்னா அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள புண் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த புண்கள் சரியானாலே சரியாகும். அது மட்டும் இல்லை, சத்து குறைபாடு இருக்கும். சத்து குறைபாடுகளை வந்து சரி செய்யணும். சத்து குறைபாடுகளை சரி செஞ்சோம்னா ஏப்பம் வர்றது நிற்கும். ஏப்பம் வர்றது நின்றுச்சுனாலே அவங்களுக்கு வந்து அந்த வயிறு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். வயிறு சுருங்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க குடல்ல உள்ள புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். புண்கள் ஆறுச்சுனாலே அவங்களுக்கு மீண்டும் ஏப்பம் வராது. அவங்க உடல் சத்துக்கள் அதிகமாகும். அவங்களுக்கு போய் ரத்தத்தை போய் சோதிச்சு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் 8 கிராம் தான் இருக்கும். 13 கிராம் இருந்தால் தான் பெண்களுக்கு இந்த ஏப்பம் வரதெல்லாம் நிற்கும். 13லேருந்து 15 கிராம் இருந்தால் அவங்களுக்குலாம் ஏப்பம் வராது. இந்த 13 கிராம் கீழே இருக்கிறவங்களுக்கு ஏப்பம் வரும். அவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது, அதிக வேலை செய்ய முடியாது, அதிக நேரம் சோர்ந்து போயே உட்காந்துருப்பாங்க, எந்த நேரமும் படுத்தே இருப்பாங்க. வேலைக்கு போனாலும் அவங்களால அதிகமாக வேலை செய்ய முடியாது. குனிஞ்சு வேலை செஞ்சாலோ அல்லது நிமிர்ந்து வேலை செய்யுமா குனிஞ்சு நிமிரும் பொழுது மீண்டும் வயிற்றில் உள்ள காற்றுக்கள் வாய் வழியாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காற்றுக்கள் வந்து அதிக அளவுக்கு நாற்றம் உள்ளதாக இருக்கும். அந்த நாற்றம் வந்து அடுத்தவங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசும். துர்நாற்றம் வீசுறதுக்கு காரணம் வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்கள். அந்த புண்கள் ஆறணும். புண்கள் மட்டும் இல்ல, சத்துக்கள் கூடணும். சத்துக்கள் கூடினா தான் அவங்களுக்கு வந்து நல்ல நிலைக்கு வருவாங்க. இதுல அளவு முறை எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த முறையில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய உடல்ல உள்ள சத்துக்கள் குறைபாடுகள் எல்லாம் சரியாகும். இது ஏப்பம் வர்றவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம தயாரிக்கிற மருந்து அனைத்துமே நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். யார் சாப்பிட்டாலும் அவங்க உடல் வந்து அதிக அளவு சத்துக்கள் கூடும். இந்த வில்வம்பழத்தை சாப்பிட்டா அதிக அளவு ஞானம் இருக்கும். ஞானம்னா தன்னால யோசிக்கிற திறமை இருக்கும். உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சிவன் எப்படி தியானத்துல உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நமக்கு வந்து ஞானங்கள் தன்னால பிறக்கும். ஞாபக சக்திகள் அதிகரிக்கும். இந்த வில்வம்பழத்தை சாப்பிட வில்வம்பழம் தினமும் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து நன்மைகள் நடக்கும். வயிற்றுக்குள்ள புண்கள் ஆறும், வயிறு வீங்கி இருந்தா சரியாகும், ஏப்பம் வர்றது கட்டுப்படும். அதோட சேர்த்து ஓமம் சேர்த்தோம்னா வாயுகள் இருந்தா வெளியாகும். வாயுகள் மட்டும் இல்ல, வாயுவுக்கு உண்டான பொருள்கள் உள்ள வந்து சுத்தி கொண்டே இருக்கும். அந்த வாயு, அந்த சுத்திக்கிட்டு இருக்க வாயுவும் வந்து வெளியாகும். இதோட சேர்ந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்திருக்கோம். கொத்தமல்லி சேர்த்ததால பித்தங்களை சரி செய்யும். பித்தம் சரியாகும் போது வயிற்றுல வந்து வலிகள் சரியாகும். வயிற்றுல வலிகள் சரியான, பித்த நீர் சரியானாலே சத்துக்கள் சரியாகும். சத்துக்கள் சரியா போனா குடல்ல புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். இதுல பனை வெல்லம் சேர்த்திருக்கோம். பனை வெல்லம் சேர்த்ததால அந்த உடல் குளிர்ச்சியை உண்டாக்கி பனை வெல்லம், ஆட்டுப்பால் வந்து எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது. உடல்ல உள்ள புண்களை முழுவதும் ஆற்றக்கூடியது. அதனாலதான் ஆட்டுப்பாலையே நம்ம பயன்படுத்துறோம். ஆட்டுப்பால் இன்னைக்கு கிடைக்கிறது பெரிய அரிது. ஆட்டுப்பாலை சாப்பிட அவங்க உடம்புல உள்ள அனைத்து நோய்களும் வெளியாகும். சிறுக சரியாகும். ஆஸ்மா சரியாயிடும். அது மட்டும் இல்ல, வயிற்று வலி சரியாகும். முதியோர் வயதுன்னு சொல்லுவாங்க. இந்த இளம் வயசுலயே வந்து கிழவர் மாதிரி தோற்றம் இருக்கிறவங்க அந்த முகத்தையும் மாற்றக்கூடியது ஆட்டுப்பால். அதனாலதான் நாங்க சொல்றோம், ஆட்டுப்பாலை சாப்பிட அதிக அளவு சத்து இருக்கும். சத்து இல்லாதவங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்றோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கிடைச்சா போதும், ஒரு 100 மில்லி அளவு கிடைச்சா போதும். வாயில உள்ள புண்கள் அனைத்தும் ஆறும். அரை மணி நேரத்துல நாக்குல இருக்கிற புண்கள் எதுவுமே இல்லாம போயிடும்.
பேச முடியாம நாக்கு முழுவதும் புண்ணா இருக்கும். அந்த நாக்கை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ரம்பம் போட்டா மாதிரி இருக்கும். அவங்க ஆட்டுப்பால் சாப்பிட சாப்பிட அந்த ரம்பம் போட்டா மாதிரி இருக்கிற அந்த புண்கள் ஆறி அவங்க நல்ல குரலை பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாக்கு உளறல் நிற்கும். அந்த நாக்கு தடுமாற்றங்கள் சரியாகும். இதுக்கு நல்ல நிலையில இருக்கிறவங்களுக்கு ஆட்டுப்பால் தான் நல்ல சிறந்த மருந்து. அதோட சேர்ந்த இந்த கலவைகள் நம்ம கலந்ததால அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்கள் ஆறும். புண்கள் ஆறும்போது ஏப்பம் வர்றது கட்டுப்படும். ஏப்பம் வர்றது கட்டுப்பட்டாலே அவங்களுடைய உடல் பழைய நிலைக்கு வரும். பழைய நிலைக்கு என்ன, 18 வயசுல அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைக்கு வரும். அதனால ஆட்டுப்பால்ல தான் இந்த மருந்தை கலங்க. ஆட்டுப்பால் இல்லைன்னா நாட்டு மாட்டு பால்ல கொடுங்க. ஆட்டுப்பால் அல்லது நாட்டு மாட்டு பால்ல கொடுத்தோம்னா அவங்க உடல் நல்ல நிலைக்கு வரும். வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்கள் ஆறும். புண்கள் ஆறினா அந்த ஏப்பம் சரியாகும். இதனால இது எல்லாரும் சாப்பிடலாம். இந்த பால் கலந்த மருந்தை எல்லாரும் சாப்பிட்டு நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருந்து சிறுநீரகத்தை பாதுகாக்கும் மருந்து. சிறுநீரகத்தை வாரம் ஒரு முறை இதை செஞ்சோம்னா சிறுநீரக பழுது அடையாது. இந்த கொள்ளு பயிருன்னு சொல்ற இந்த காணப்பயிரை எடுத்து நம்ம முதல்ல வறுத்து தான் இதை பயன்படுத்தணும். நேரடியா பச்சையா பயன்படுத்தணும்னா இது காது கேட்க விடாது. காது கொஞ்சம் செகுட்டு காது மாதிரி ஆக்கிரும். அதனால கொள்ளு பயிரை பச்சையா சாப்பிடக்கூடாது, வறுத்து சாப்பிடணும், இல்லைன்னா அவிச்சு சாப்பிடணும். இப்போ நம்ம வறுக்கணும். இந்த வறுக்கிற முறையை இப்போ பார்ப்போம். இந்த கொள்ளு பயிரை லேசா பொன் வறுவலா வறுக்கணும். வறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை அரைக்கணும். அதுக்காக வேண்டி தான் அதை வறுக்கிறது. பச்சையா அது செஞ்சோம்னா அதை அரைக்கிறதும் கஷ்டம். அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் அதுல நிறைய சிக்கல் இருக்கு. இதுல ரெண்டாவதா புளி. இந்த புளியை எடுத்து இதுல ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்தா போதும். இந்த புளியை எடுத்து இதை தண்ணியில ஊற வைக்கணும். இந்த தண்ணியில ஊற வச்சு இந்த புளியை அதை கரைச்சிக்கிறணும். இப்போ ஊற வச்ச புளியை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி அதுல உள்ள விதைகள், துவல்கள், நாறு வேற எதுவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதை சுத்தப்படுத்திடணும். அதோட சேர்ந்து மிளகாய் வத்தல். மிளகாய் வத்தல் 4 சேர்க்கணும். இந்த காம்பை சேர்க்கக்கூடாது. காம்பை எடுத்துட்டு காம்பை நீக்கிட்டு இந்த மிளகாய் வத்தலை சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. இதை கரைச்சி இதை நம்ம மருந்தா மாற்றி குறைந்தது 250 மில்லி நம்ம அந்த சாரை குடிக்க போகிறோம். அப்படி குடித்தோம்னா சிறுநீரகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் சரியாகும். இதை வாரம் ஒரு முறை செய்யணும். ஏன் வாரம் ஒரு முறை செய்யணும்? தினந்தோறும் செய்யக்கூடாது. தினந்தோறும் செஞ்சோம்னா எல்லா இடத்தையும் கழுவி நடக்க முடியாத அளவுக்கு கை கால் வலியை உண்டு பண்ணிடும். அதனால தயவுசெய்து தினந்தோறும் இதை சாப்பிடக்கூடாது. குறைந்தது 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டா நல்லது. இன்னைக்கு இருக்கிற உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதால வாரம் ஒரு முறை சாப்பிடலாம், தவறு செய்யாது. வாரம் ஒரு முறை சாப்பிட்டோம்னா உடல் உறுப்புகள் நல்ல ஒரு சக்தியோடு இருக்கும். பூண்டில் ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்துட்டா போதும். ஒரு முழு பூண்டு, இந்த ரசப்பூடு, இது ரசப்பூடாக இருக்கட்டும், தரப்பூடாக இருக்கட்டும், ஒரு பூடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு 10 கிராம் அளவுக்கு போதும். 10 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு மிளகாய் வத்தல் ஒரு 4, சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க. மிளகு ஒரு 25 மிளகு எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே வேண்டாம், 25 மிளகு இருந்தால் போதும். புளி ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். கொள்ளுப்பயிர் ஒரு 100 கிராம் கண்டிப்பாக சேர்க்கணும். 100 கிராம் அளவுக்கு சேர்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் இந்த கொள்ளோட சேர்த்த கருவேப்பிலை ஒரு 10 கிராம் சேர்க்கணும். கொத்தமல்லி ஒரு 10 கிராம் சேர்க்கணும். நம்ம தூதுவளை மட்டும் ஒரு 15 கிராம் எடுத்துக்கணும். தூதுவளை சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்த கலவையை இப்போ அரைச்சி எடுக்கணும். இந்த தூதுவளை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதோட சேர்ந்த காய்ந்த மிளகாய், சீரகம், புளி, பூண்டு, மிளகு, இது எல்லாம் சேர்ந்த கலவை. இதோட வறுத்து எடுத்த அந்த கொள்ளு பயிரை அரைச்சி அதையும் பேஸ்ட் மாதிரி ஆக்கி நல்ல ஒரு பசையாக்கி இதோட கலக்கிறோம். இதோட கலந்து அதெல்லாம் சேர்த்து எடுத்து அதை நம்ம காய்ச்சணும். அதனுடைய முழு பலனும் கிடைக்கணும்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நல்ல ஒரு பசை மாதிரி ஆக்கி அந்த பசையை அந்த ரசம், அந்த மூலிகை ரசத்தில் சேர்க்கணும். இந்த மூலிகை ரசத்தில் இதை சேர்க்கும் பொழுது அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். ரசத்துக்கு முறக்கட்டை தான் விடுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது கஷாயம் ஆகணும் போது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம்னா தான் எல்லா இலையில உள்ள ரசமும் அதனுடைய சாரமும் முழுமையாக இறங்கும். கிட்னியில் உள்ள அனைத்து வகையான அடப்புகளையும் திறக்க வல்லது. ஏன்னா இந்த தூதுவளை போகிற இடத்துல அந்த சளி வேற எந்தெந்த தொல்லை இருக்கோ அதை சரி செய்யும். மிளகாய் வத்தல் அந்த கொழுப்புகளை கரைக்கும். புளி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புளி போகிற இடம் புளியை கரைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிற்றை கலக்கிறதுல புளி ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. இந்த மருந்தை நம்ம மருந்தாக இல்லாமல் உணவாக செஞ்சுக்கலாம். இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலாம். இதை நேரடியாக குடிக்கலாம்.
குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இது 100 மில்லிக்கு மேலே குடித்தோம்னா சிறுநீரகத்தில் இருக்க கல் கூட வெளியில் ஓடியாந்துடும். 7 நாளைக்கு ஒரு முறை தான் இதை சாப்பிடணும். இதில் வந்து தூதுவளையினுடைய முள் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அந்த முள் எல்லாமே அறப்பட்டுருச்சு. முள்ளை வந்து அரைச்சி குடித்தோம்னா கல் கரையும். முள்ளை வந்து மென்று சாப்பிட்டா கல் கரையன்வாங்க. ஆனால் சிறுநீரகத்தில் உள்ள உப்பு படிவங்கள் கரையிறதுக்கு தான் நம்ம இப்போ மருந்து. சிறுநீரகத்தில் எந்தெந்த இடத்துல அடப்பு இருக்கோ அந்த அடப்புகளை பூரா சுத்தம் செய்யணும். சிறுநீரகத்தை அடப்பை சுத்தம் செய்கிறதால இதை எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா காலையில் சாப்பிட்லாம், தவறு கிடையாது. சாயந்தர நேரத்தில் சாப்பிட்டா விடிய காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் போய் சிறுநீர் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்க கல் வெளியே வரும். ஏன்னா தூங்கும்பொழுது இதை செய்யணும். அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். ரசம்னா விஷன்ற ஆள் நான் வந்து இந்த ரசத்தை விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா ரசத்தை தொடர்ந்து 8 நாள் குடித்தா கை கால் முட்டி வலி வந்துடும். 8 நாள் தொடர்ச்சியாக எந்த ரசத்தை குடித்தாலும் முட்டி வலி கை கால் வலி வந்துடும். தயவு செய்து இது 7 நாளைக்கு ஒரு முறை தான் செய்யணும். இவர் சொல்லிட்டாரு கிட்னியை சுத்தம் பண்ணுறோன்னு தினந்தோறும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தினந்தோறும் சுத்தம் பண்ணால் சத்துக்கள் போயிடும். அது எல்லா வகையான சத்துக்களையும் கரைக்க வல்லது. உள்ள கொழுப்பு சத்து மட்டும் இல்லை, நமக்கு தேவையான சத்துக்களையும் கரைச்சிரும். இப்போ தேவையில்லாத சத்துக்கள் இருக்குன்னா அது வாரம் ஒரு முறை சுத்தம் செஞ்சோம்னா நமக்கு தேவையில்லாத அந்த உப்புக்களோ வேற ஏதோ அழுக்குகளோ இருந்தால் அதை கழுவும். அதனால வாரம் ஒரு முறை செய்யுங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும். இதை வந்து தினந்தோறும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். இது குடும்பத்தோடு சாப்பிட்டா குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். சிறுநீரகம் பாதுகாப்பு இருக்க உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து நல்லா முறைக்கட்டி இருக்கு. நல்லா முறைக்கட்டினதை அப்படியே இறக்கியிருக்காங்க. முறைக்கட்டி இருக்கிறத இந்த ஒரு கப்பில் இருக்கிறத ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடலாம். இதில் தேவைக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நிறைய வந்து நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வட்டானா ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி காய்ச்சிக்கலாம். யாருக்கு கல் அடப்பானா சிறுநீர் வந்து வெள்ளை துணியில் போயிட்டு பார்ப்பான்வார். எடுத்து காலையில் கொண்டு வந்து காட்டிடுவாங்க. இந்த பாருங்க கல் வந்துச்சுன்னு. அன்னைக்கு இருந்த கல் வந்து வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கல் வந்து ஒரு மாதிரி காப்பி கலரில் இருக்குது. ஏன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. பொட்டாசு இந்த டிஏபி இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற பிராய்லர் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அந்த கறியினுடைய கஷ்டங்களும் இதில் வந்திருக்கு. அதனால் சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா இந்த கஷாயத்தை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, சிறுவராக இருந்தால் 100 மில்லி அளவுக்கு போதும், பெரியவங்க 300 மில்லி வரைக்கும் குடிக்கலாம். இதில் எந்த தவறும் வராது. இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.